morning to all. This is Pooja Lini, 3rd BSc Physics from St. Anthony's College of Arts and Science for Women. I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ். ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் மாசஸ்னால் என்ன அப்படின்னா, ரெண்டு மாஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சென்டர் தான். இப்போ இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து தாங்கி பிடிச்சிருக்க அந்த சென்டர் தான் சொல்கிறது தான் இந்த சென்டர் ஆஃப் மாசஸ். நெக்ஸ்ட் definition of center of masses. The center of mass is a point that represents the average location for the total mass of a system. அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எல்லா மாஸையும் பேலன்ஸ் பண்ணி சென்டரில் வச்சுருக்கக்கூடியதான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த சென்டர் ஆஃப் மாஸ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் டூரிங் எ கொல்யூஷன் அப்போ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து அதோட டயக்ராம். ஃபார்முலா வந்து ஆர் வெக்டார் ஆஃப் சிஎம் ஈக்குவல் டு m1 r1 வெக்டார் ப்ளஸ் m2 r2 வெக்டார் டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இது வந்து சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா. அந்த m1 m2 அப்படிங்கிறதுலாம் நமக்கு மாஸு, r1 r2 அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு n பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ m1 m2 அப்படின்னு பார்த்தோம். இதே n பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா m1 m2 அப் டு mn வரைக்கும் வரும். அதே மாட்டம் இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா r1 r2 அப் டு rn வரைக்கும் வரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா n பார்ட்டிகல்ஸ் ஆஃப் cm. இதுக்கு வந்து மொத்தமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் n i equal to 1 mi ri டிவைடட் பை m அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த n பார்ட்டிகல்ஸ் ஆஃப் cm அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ரிஜிட் பாடிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிட் பாடியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிஜிட் பாடின்னு சொல்லுவோம். A rigid body, an extended object in which the distance between any two points in the object is constant in time. இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை நம்ம அந்த ரிஜிட் பாடியில் அப்ளை பண்ணாலுமே அதோட பொசிஷன் என்ன ஆகாதுன்னா மாறாது, அது சாலிடாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்பியராக இருக்கட்டும், டிஸ்காக இருக்கட்டும். இப்போ இந்த ஏரோ மார்க்கு டிரான்ஸ்லேட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் எதை குறிக்குது அப்படின்னா சாலிட் ஏரோ மார்க்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதே ஷேப்பில் தான் இருக்குது. இப்போ ரொட்டேஷன் மோஷன், ரொட்டேட்டில் பாருங்கள், நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது அதே சேஃபில் தான் ரொட்டேட்டும் ஆகுது. போத் டிரான்ஸ்லேட் அண்ட் ரொட்டேட்லேயே அதே தான் இருக்கும். அதாவது ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிட். அது வந்து எந்த டிஸ்டன்ஸ்க்கு இடையில இருக்க ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸால் அந்த சாலிட் பாடியை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ரிஜிட் பாடிஸை ஒரு ஃபிக்ஸடு பாடி, ஷேப் ஆர் வால்யூமு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். இதை தான் நம்ம ரிஜிட் பாடின்னு சொல்கிறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது நம்ம அந்த ஆங்குலர் சர்க்குலர் மோஷனில் வரக்கூடியது தான். இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்கிற மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது மாஸ் தான் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டார்க்காக, அதாவது ரொட்டேஷன் மோஷனில் டார்க் வந்து உருவாக்கும். இதோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா I is equal to mr ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ I is equal to mass into r ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக அந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும் அப்படின்னா சம் ஆஃப் த மாசஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ அதில் இருக்கக்கூடிய மாசஸையும் டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்ன டோட்டல் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. I equal to summation n கீழே I equal to 1 mi r I ஸ்கொயர். இதான் வந்து டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா. இதுக்கு எக்ஸாம்பிள் மேரி கோ ரவுண்டு. இப்போ இந்த ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ்னால் நமக்கு மாஸ் வந்துடும், அக்ஸலரேஷனும் வந்துடும். அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னா நமக்கு பெர்பெண்டிகுலராக கிடைக்குது. இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், ஃபோர்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு இந்த டிஸ்டன்ஸு. அப்போ வந்து இதை நம்ம என்ன சொல்லலாம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நத்திங் பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு தான் சொல்லலாம். இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிறது சர்க்குலர் பாத்து, இந்த சர்க்குலர் ஆக்சிஸ் இந்த இதில் வரக்கூடியதாக எது அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இதை வந்து 2 பிளேசஸில் வந்து இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இப்போ வந்து 2 டைமென்ஷனல் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ்
used is defined as area property. இப்போ ஏரியா அப்படி மெஷர் பண்ணுறப்ப லென்த் இன்ட்டு பர்த் அப்போ 2 வருது. அப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அந்த 2 டைமென்ஷனில் யூஸ் பண்ணலாம் இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்போ கேஸ் ஈக்குவல் டு √(i/a) ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். அப்போ அதோட மாஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். அப்போ கேஸ் ஈக்குவல் டு √(i/m) தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த மெக்கானிக்ஸோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்கிறாங்க. நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி வரதான் எது அப்படின்னா parallel axis தியரம். parallel axis தியரம் அப்படிங்கிறது the rotational inertia of a body about an axis is equal to the rotational inertia it would have about that axis if all of its mass were concentrated as its center of mass plus its rotational inertia ICM about a parallel axis through its center of mass. parallel axis அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வந்து ரொட்டேஷ்னல் இனர்ஷியா வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இனர்ஷியானா நம்மளுக்கு என்ன ஐஸ் ஈக்குவல் டு mr². இங்கே வந்து h² கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹைட்டை மென்ஷன் பண்ணுறனால. அப்போ mh² அப்படிங்கிறது ரொட்டேஷ்னல் இனர்ஷியா. அடுத்து மாஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடாக நம்மளுக்கு வந்து இருக்கும். மாஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அப்போ அந்த ரொட்டேஷ்னல் இனர்ஷியா எப்படி வரும் ஐசிஎம்னு வரும். ஐசிஎம் அப்படிங்கிறது இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாசஸ். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இனர்ஷியா ஆஃப் parallel axis தியரம் வந்து கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா I0 அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஷேப் about பாயிண்ட் O அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐசிங்கிறது எது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஷேப் about சென்டர் அந்த சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம ஐசின்னு சொல்கிறோம். ப்ளஸ் md². md² அப்படிங்கிறது ஹோல் மாஸ் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸு பேரலலாக வந்திருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு. அப்போ ஐஸ் ஈக்குவல் டு md² ப்ளஸ் ஐசி அப்படின்னு சொல்லிட்டு parallel axis தியரம் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனில் வரக்கூடியது. அதாவது 2 கோஆர்டினேட் ஆக்சிஸ்லேயே வரக்கூடியது. அப்போ IZ ஈக்குவல் டு IX ப்ளஸ் IY அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இதில் பார்த்தோம் அப்படின்னா parallel axis தியரமுக்கும் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரமுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு parallel axis தியரம் அப்படிங்கிறது x1 x1 டேஷ் x டேஷ் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து 0லேருந்து G வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு அந்த G அப்படிங்கிறது சென்டரை குறிக்கக்கூடியது. நமக்கு parallel axis தியரம்னா என்ன ஃபார்முலா I0 ஈக்குவல் டு IC அப்படிங்கிற சென்டர் ப்ளஸ் md² மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது வந்து இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படிங்கிறது 2 கோஆர்டினேட் ஆக்சிஸில் வரக்கூடியது. எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து வரக்கூடியது. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா IZ ஈக்குவல் டு IX ப்ளஸ் IY அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இந்த 2 பிக்சர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் parallel அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸாக. இதோட நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் parallel அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ரிஜிட் பாடிஸ் இது எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.